ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி டேர்டெவில்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டி பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் இருக்க பிரஸ்லா கோட்லா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலே போதும் மும்பை அணி பார்த்தீங்கன்னாக்கா பிளே ஆஃப்ஸுக்கு இடம்பெறும். அந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் தான் இன்றைய போட்டியை விளையாடினாங்க. ஆனால் முதல்ல விளையாடின டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் 174 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. எப்போவுமே வழக்கமாக அடிக்கக்கூடிய ரிஷப் பண்ட் தான் அந்த அணியில் இன்றும் மிக சூப்பராக விளையாடி 64 ரன்கள் அடிச்சிருந்தார். அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் சங்கர் வரைக்கும் 43 ரன்கள் அடிச்சிருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா 174 ரன்களை அந்த அணி ஸ்கோர் பண்ணாங்க. 175 ரன்கள் எடுத்தால் நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போவோம் என்ற கணக்கில் தான் மும்பை அணி விளையாடினாங்க. மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவோட விக்கெட் எளிதாக விழுந்தாலும் லீவிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆட்டத்தை விளையாடினார். ஆனால் அவரை தவிர மற்ற வீரர்கள் யாருமே சரியாக விளையாடலன்னே சொல்ல முடியும். கடைசி கட்டத்தில் எப்படியாவது வெற்றிக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கப்பட்ட நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா பென் கட்டிங் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 37 ரன்கள் மட்டும்தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. இதனால் 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை மும்பை அணி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் இந்த ஒரு மேட்சை மட்டும் வின் பண்ணியிருந்தாங்கன்னா போதும் பிளே ஆஃப்ஸுக்கு கடைசி இடத்துல அந்த அணியால் முன்னேறி இருக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றைய போட்டியில் ராஜஸ்தானிடம் தோட்ட பெங்களூருக்கு மிகப்பெரிய சோகம் இருந்திருக்கும். ஏன்னாக்கா நேற்றைய போட்டியில் அந்த அணி வின் பண்ணி இருந்தாலே இன்றைய மேட்ச்சில் மும்பை தோற்றதுனால கண்டிப்பாக அந்த அணியாலையும் பிளே ஆஃப்ஸ் உள்ள போயிருக்க முடியும். அந்த அணியும் இந்த அணியும் ஒரே ஒரு போட்டியை தோல்வி அடைஞ்சதுனால இந்த ரெண்டு அணிகளும் இந்த ஐபிஎல் சீசன்லேருந்து வெளியேறி இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு பஞ்சாப் அணிக்கும் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை நடந்திருக்குன்னே சொல்ல முடியும். இது யாருக்கு மிகப்பெரிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் அணிக்கு. ஒரே ஒரு மேட்ச் லாஸ்ட்டில் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் கிட்ட வின் பண்ண ஒரே காரணத்தினால இப்போ அந்த அணி 4ஆவதாக பிளே ஆஃப்ஸை விளையாட போகிறாங்க. எனவே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய போட்டியில் மும்பை தவற விட்ட விஷயங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராஜஸ்தான் உள்ளே போய் இருக்கிறத பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.